2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம். ஸ்தோத்திரம். 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும். ஸ்தோத்திரம். சவுலின் குமாரனாகி யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்கு பெற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தை என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகி யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகி சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். சோதரம். பிரபையான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை நம்ம இங்கே நினைச்சுக்கிறோம், கேட்கிறோம். மேவிபோசேத்தை பார்த்து தாவீது சொல்கிறான், நீ பயப்படாதே, உன் தகப்பனாகி யோனத்தானின் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்வேன். உன் தகப்பனாகி சவுலின் நிலங்களெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். தாவீதை தேவன் இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் ராஜாவாக்கினார். தாவீதை தேவன் இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் ராஜாவாக்கினது சவுல் ராஜாவாக இருக்கும் பொழுதே அவனை நினைச்சு விட்டார், அபிஷேகம் பண்ணி விட்டார். ஆனால் சிங்காசனத்தில் அவன் நினைச்சவில்லை, உட்காரவில்லை. அவன் வெயிட் பண்ண காத்திருக்கிறான். சோதரன். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுதும் அவனது ராஜாவாக சிங்காசனத்தில் உட்காராமல் இருந்தது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், அவன் எதிரடையான சூழ்நிலைகளை அதிகமாக நினைச்சுக்கிறான், அவன் சந்திக்கிறான். ஸ்தோத்திரம். சவுலுக்கு பயந்து அவன் நினைச்சுக்கிறான் என்று சொன்னால், ஒருவேளை சாப்பாடு கூட அமைதியாக உட்கார்ந்து சாப்பிட முடியாத ஒரு நிலையில் யார் காணப்பட்டது? தாவீது காணப்பட்டவன். தூங்குவதற்கு அவனால் நினைச்சவில்லை, முடியவில்லை. வீட்டில் படுத்திருக்கிறான், வீட்டில் இருக்கிறான்னு சொல்லி கேள்விப்பட்டவொடனே சவுல் யாரை அனுப்பிட்டான்? ஆள் அனுப்பிட்டான். மீகாள் அவனை நினைச்சிட்டான்னு சொன்னாக்கி ஸ்தோத்திரம், அவளையும் தப்பி வைக்க வச்சுட்டான். ஸ்தோத்திரம். பிரைஸ்தான். எப்படியோ நினைச்சிட்டான், தப்பிட்டான். சாப்பிட முடியல, ஒரு இடத்துல நிம்மதியாக சொல்லி தூங்க முடியாத ஒரு நிலைமை தான் அபிஷேகம், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுடைய நிலைமை. ஒன்றை நாம் கற்றுக்கொள்கிறோம், எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை என்று வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு என்ன உண்டு? ஒரு காலம் ஒன்று உண்டு. அது வரையிலும் நாம் நினைச்ச வேண்டும், காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருக்கிறதான நேரத்தில் பல எதிரடையான சூழ்நிலைகள் என்ன செய்யலாம், நடக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் கண்டிப்பாக என்ன செய்யும், நிறைவேறும் என்பதில் சந்தேகம் நினைச்ச கிடையவே கிடையாது. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவர், அவர் கண்டிப்பாக என்ன செய்வார், அதை என்ன நிறைவேற்றுவார். தாவீது என்ன செய்கிறான் என்று சொன்னால், தானாக என்ன செய்வன் முந்திக் கொள்ளவில்லை. ஸ்தோத்திரம். ஒருபோதும் சவுலை கொண்டுவிட வேண்டும் என்று சொல்லி அவன் நினைச்சவில்லை, நினைக்கவில்லை. ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுதும் சவுலை கொண்டு நாம என்ன செஞ்சோம், ராஜாவாகி விட வேண்டும் என்று சொல்லி ஒருபோதும் நினைச்சவில்லை, நினைக்கவில்லை. சவுலை தேவன் யாருடைய கையில் ஒப்பு கொடுத்தார்? தாவீதுடைய கையில் நினைச்ச ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த பொழுதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் நான் நினைச்ச மாட்டேன், கை போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்று சொல்லி தாவீதோடு கூட இருந்த ஜனங்களை பார்த்து நினைச்சு விட்டான். அவன் சொல்லிவிட்டான். அவ்விதமாக ஒருபோதும் தேவனுடைய வேலைக்கு காத்திராமல் முந்திக் கொண்டது கிடையவே கிடையாது. அவன் ஒரு யாக்கோபு அல்ல, இது தாவீது. சோதரன். யாக்கோபு தான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சோதரன். ஏசா ஒருவேளை சிரேஷ்ட பாகத்துக்கு உடையவனாக இருந்தாலும் யாக்கோபை ஆசீர்வதிப்பது தான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். சோதரம். இது எல்லாருக்குமே என்ன செய்ய தெரியும். ஆனால் யாக்கோபு என்ன செய்து விட்டான் என்று சொன்னால், வேலைக்காக காத்திருக்கவில்லை, வேலைக்காக காத்திராமல் முந்திக் கொண்டதுனால அதனுடைய பலனை என்ன செய்தான், அவன் அனுபவித்தான். அவன் ஓடுறான், ஓடிக்கிட்டே என்ன தெரிகிறான். ஸ்தோத்திரம். இப்ப தாவீது என்ன செய்கிறான் என்று சொன்னால், வேலைக்காக காத்திருந்தான், வேலை வந்தது. சவுலும் அவனுடைய குமாரனாக யோனத்தானும் ஒரே நாளில் என்ன செய்து விட்டார்கள், மரித்து போனார்கள். இப்பொழுது முழு இஸ்ரவேல் தேசமும் சேர்ந்து யாரை ராஜாவாக்குகிறார்கள்? தாவீதை இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் நினைச்சுகிறார், ராஜாவாக்குகிறார்கள். ராஜா சிங்காசனத்தில் நினைச்சு வீற்றிருக்கிறான். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது 2 காரியத்தை நினைவு கூறுகிறான். 2 காரியத்தை நினைவு கூறுகிறான். ஒன்று, அவன் சவுலுக்கு பண்ணின, சவுலோடு கூட பண்ணினதான உடன்படிக்கை. 2வது, யோனத்தானோடு கூட பண்ணினதான உடன்படிக்கை. இந்த 2ஐயும் என்ன செய்கிறான் நினைவு கூறுகிறான். சோதரன். சவுலோடு கூடவும் ஒரு உடன்படிக்கை பண்ணினான், யோனத்தானோடு கூடவும் என்ன செய்தான், ஒரு உடன்படிக்கை என்ன செய்தான் பண்ணினான். இந்த 2 உடன்படிக்கையையும் தாவீது ராஜாவான உடனே நினைவு கூறுகிறான்.
சவுல் அவனுக்கு எதிரியாகத்தான் இருந்தான். அதனால அவனுடைய குடும்பத்துக்கு நான் ஏன் நன்மை செய்யணும்னு சொல்லி ஒருபோதும் நினைச்சவில்லை, அவன் நினைக்கவில்லை. உடன்படிக்கையில அவன் நினைச்சான்னு சொன்னால் தவறாமல் நினைச்சுகிறான் இருக்கிறான். 2 பேரோடு கூட பண்ணின உடன்படிக்கையை 1 சாமுவேல் புத்தகத்தில் நாம் நினைச்சுக்கிறோம், நாம் பார்க்கிறோம். சவுலோடு கூட பண்ணினதான் உடன்படிக்கை என்று சொன்னால் 24வது அதிகாரம், 1 சாமுவேல் புத்தகம் 24வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிப்போம். சோதரம் 1 சாமுவேல் புத்தகம் 24வது அதிகாரம் 21வது வசனமும் 22வது வசனமும். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் சந்ததியை வேறு அறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றால், அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு என்ன செய்தான்? கொடுத்தான். சோதரம் போதும். சவுலுக்கு என்ன செய்கிறான்? ஆணையிட்டு கொடுக்கிறான். என்னுடைய குடும்பத்தை, என் தகப்பனுடைய குடும்பத்தை நீ என்ன செய்யவில்லை, பேர் அறுப்பதில்லை என்று என்ன செய்ய வேண்டும்? நீ ஆணையிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யார் கேட்கிறது? சவுல் என்ன செய்யறான்? யாரிடத்தில் கேட்கிறான்? தாவீதினிடத்தில் என்ன கேட்கிறான்? காரணம், சவுலை தாவீதுடைய கையில் அன்றைக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனால் தாவீது சவுலின் மேல் என்ன செய்யவில்லை, கை போடவே இல்லை. சோதனை அவனுடைய அதாவது வஸ்திர தொங்கலை மட்டும் என்ன செய்து கொண்டான்? அறுத்து விட்டான். அறுத்து கொண்டு தூரத்தில் நின்று யாரை பார்த்து சொல்கிறான்? அதாவது சவுலை பார்த்து என்ன செய்கிற சொல்கிறான்? சோதரம், நீர் ஏன் என்னை விதமாக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறீர், வருத்தி கொண்டிருக்கிறீர். இன்றைக்கு தேவன் உண்மை என்னுடைய கையில் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இதோ பாரு உன்னுடைய வஸ்திரத்தின் தொங்கல் என்று சொல்லி என்ன செய்யறான்? காட்டுகிறான். அப்பொழுது சவுல் சொல்கிறான். சவுல் என்ன சொல்ற? என் மகனே, நீ யாரு? நீதிமான் என்று சொல்லி சொல்கிறான். ஸ்தோத்திரம். அதற்கு பாட்டு சொல்றான், இஸ்ரவேலின் மேல் என்ன செய்வாய்? ராஜாவாக என்ன செய்வாய்? இருப்பாய். ஸ்தோத்திரம். சவுல் யாரை பார்த்து சொல்கிறான்? தாவீதை பார்த்து சொல்கிறான், நீ இஸ்ரவேலின் மேல் என்ன செய்வாய்? ராஜாவாக இருப்பாய். அப்பொழுது என்னுடைய தகப்பனுடைய குடும்பத்தை நீ என்ன செய்வது? பேரெடுத்து போகப்படுவதில்லை என்று சொல்லி நீ என்ன செய்ய வேண்டும்? என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். தாவீதும் சவுலும் அன்றைக்கு என்ன செய்தார்? உடன்படிக்கை பண்ணினார்கள். இப்பொழுது யோனத்தானோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினோம். 20வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். சோதரம் அதை 1 சாமுவேல் புத்தகம் 20வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். சோதரம் 1 சாமுவேல் புத்தகம் 20வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு கர்த்தர் நிமித்தமாய் தயவு செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போது நீர் என்றைக்கும் உமது தயவை எங்கள் வீட்டை விட்டு அகற்றி விடாமல் இருக்க வேண்டும் என்று என்றால், இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடு என்ன செய்து கொள்கிறான்? உடன்படிக்கை என்ன செய்கிறான்? பண்ணுகிறான். இருவரும் என்ன செய்தார்கள்? உடன்படிக்கை பண்ணிவிட்டார்கள். இப்பொழுது ஒருவர் சோதரம். தாவீது எங்கே இருக்கிறான்? தாவீது காட்டில் இருக்கிறான். யோனத்தான் எங்கே போய்விட்டான்? அரண்மனைக்கு என்ன செய்து விட்டான்? போய்விட்டான். இந்த உடன்படிக்கை 2ஐயும் யாரு? தாவீது என்ன செய்கிறான்? நினைவு கூறுகிறான். ராஜாவான பிற்பாடு 1வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாக இருக்கிறவன் உண்டா என்று தாவீது என்ன செய்தான்? கேட்டான். சோதரன் 3வது வசனத்தில் அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நாம் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாக இருக்கிறானா என்று என்ன செய்தான்? கேட்டான். யோனத்தான் நிமித்தமும் சவுலின் நிமித்தமும் அவனுடைய வீட்டாரில் அவனுடைய குடும்பத்தாரில் தயவு பெறத்தக்கவன் யாராவது இருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது சோதரம் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்பவன் வந்து சொல்லுகிறான், யோனத்தானுக்கு ஒரு மகன் நினைச்சுகிறான். எல்லாரும் எடுத்து போய்விட்டார்கள். எல்லாரும் நினைச்சு விட்டார்கள், போய்விட்டார்கள். இனி இருக்கிறது யார் மட்டும்தான்? யோனத்தானின் மகனாகிய சோதரம் மேவி போசேத் என்று சொல்லப்படுகிற மட்டும் இருக்கிறான் என்று சொல்லி சவுலின் வீட்டு வேலைக்காரனாகி சீபா என்ன செய்கிறான்? யார் இடத்தில் சொல்லுகிறான்? தாவீதின் இடத்தில் சொல்லுகிறான். அப்பொழுது சோதரன் அவனை அழைத்துக் கொண்டு வா என்று சொல்லி சொல்லும் பொழுது அவன் எங்கே இருக்கிறான்? அவனை அழைத்துக் கொண்டு வா என்று சொல்லி கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், அவன் எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் லோதேபார் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் மாகீருடைய வீட்டில் என்ன செய்கிறான்? அவன் இருக்கிறான். அவன் இருக்கிற இடம் லோதேபார்
என்று சொல்லப்படுகிற இடம், அவன் இருக்கிற வீடு மாகீர் என்று சொல்லப்படுகிற மனுஷனிடத்தில் தஞ்சம் புகுந்து செஞ்சுக்கிறான் இருக்கிறான். அந்த மேவி போசத்தை மாகீர் என்று சொல்லப்படுகிற பராமரித்துக் கொண்டு இருக்கிறான். இந்த ரெண்டுக்கும் ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒரு லோதேபார் என்று சொன்னால் வனாந்தரமான இடம், எந்த விதமான செழிப்பும் இல்லாத ஒரு இடம், எந்த விதமான ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாத ஒரு இடமாக லோதேபார் என்று சொல்லப்படுகிற இடம் என்று காணப்படுகிறது. மாகீர் என்று சொன்னாலே அந்த மனுஷனுடைய அந்த பெயருடைய அர்த்தம் சோல்ட் அவுட், எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனுஷன். அவனுக்கு ஒன்றுமே இல்லை, நன்மை எதுவுமே அவனுக்கு எரிஞ்சே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வீட்டில், அதாவது யோனத்தானுடைய மகன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இருக்கிறான். அவனுடைய நிலைமை என்னவென்று சொல், 2 கால்களும் என்ன செய்து விட்டது, முடமான ஒரு மனுஷன். பிறப்பிலே அவன் முடமாகவில்லை, அவன் முடமாக்கப்பட்டான். சோதனம் 2 சாமுவேல் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். சோதனம் 2 சாமுவேல் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை படிங்கள். யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருந்தால், சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயது உள்ளவனாக இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். எடுத்துக்கொண்டு போகிற அவசரத்தில், காரணம் சவுலும் யோனத்தானும் இருக்கிறார்கள், மடிந்து போனார்கள். கில்போவா மலையிலே சவுலும் யோனத்தானும் இருக்கிறார்கள், மடிந்து போனார்கள். அந்த மடிந்து போன செய்தி இஸ்ரவேலுக்கு வந்த பொழுது, அந்த அவருடைய தாதி, யோனத்தானின் மகனை வளர்த்த அந்த தாதி என்ன செய்கிறாள் என்று சொன்னால், 5 வயதான அந்த மகனை எடுத்துக்கொண்டு ஓடி போகிறாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் நினைச்சுதான் அவனை கீழே போட்டு, அவன் 2 கால்களும் நினைச்சிருந்தது முடமான ஒரு நிலைமை, நடக்க முடியாத ஒரு நிலைமையில் ஆக்கப்பட்டான். இந்த 2 காலும் நடக்க முடியாத மேவி போசேத் இப்ப எங்க இருக்கிறான் என்று சொன்னால், லோதேபாரில் மாகீருடைய வீட்டில், எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்லாத ஒரு இடம், எந்த விதமான ஒரு முன்னேற்றத்துக்கும் அறிகுறி இல்லாத ஒரு மனுஷனுடைய வீட்டில் என்ன செய்கிறான் என்று சொன்னால் தஞ்சம் புகுந்திருக்கிறான். அங்கேயே அவனை நினைச்சு பராமரிக்கப்பட்டு வருகிறான். இந்த நிலைமையில தான் தாவீது சவுலோடும் யோனத்தானோடும் பண்ணின உடன்படிக்கை நினைவு கொண்டு, சவுலுடைய வீட்டாரிலும் யோனத்தானுடைய வீட்டாரிலும் தயை பெறத்தக்கவன் யாராவது இருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது, அந்த ஷீபா வந்து சொல்லுகிறான், சோதனம் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு மகன் மேவி போசேத்தை நினைச்சுக்கிறான் இருக்கிறான். அப்பொழுது தாவீது சொல்லுகிறான், அவரை சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வா என்று சொல்லப்படும் பொழுது ஷீபா போய் அவனை அழைத்துக் கொண்டு வருகிறான். மேவி போசேத் அவனுக்கு முன்னாலே வந்து வரும் பொழுது அவனை பார்த்து சொன்ன வார்த்தை தான் அந்த 9வது 7வது வசனம். தாவீது அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ பயப்படாதே. எல்லாருமே ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை அவனுக்கு இதுவரைக்கும் சொல்லுகிறதற்கு யாருமே இல்லை. இந்த வார்த்தையின் சத்தத்தை ஒருவேளை இதுவரைக்கும் அவன் கேட்டிருக்கவே மாட்டான். முதல் முறையாகவும் கேட்கிறான். 5 வயதில் கால்கள் முடமானது, நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான். இனி வாழ்க்கையில் ஒருபோது எனக்கு முன்னேற்றம் இல்லை. காரணம் சவுல் இல்லை, யோனத்தானும் இல்லை. சோதனம் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமைக்கு என்ன தள்ளப்பட்டான். அந்த ஒரு சூழ்நிலையில தாவீது அவனை பார்த்து சொல்லுகிறான், சோதரம் மேவி போசேத்தே, நீ பயப்படாதே. உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் உனக்கு என்ன செய்வேன், தயவுசெய்து பயப்படாதே என்று சொல்ல வார்த்தை சொல்லிவிட்டு 3 காரியத்தை சொல்லுகிறான். உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் உனக்கு என்ன செய்வேன், நான் தயவு செய்வேன். சோதரம் 2வது சொல்லுகிறான், உன் தகப்பனாகிய சவுலுடைய நிலங்களை எல்லாம் நான் உனக்கு என்ன செய்வேன், திரும்ப என்ன செய்வேன், கொடுப்பேன். ஒரு நாளில் அந்த நிலத்துக்கு நீ சொந்தக்காரனாக இருந்தாய், ஆனால் இப்பொழுது அந்த நிலமெல்லாம் உன்னுடைய கையை விட்டு போய்விட்டது. அந்த நிலத்தை எல்லாம் நான் உனக்கு என்ன செய்வேன், திரும்ப தருவேன். 3வது சொல்கிறான், நீ என்னுடைய பந்தியில் நித்தம் எழுச்சிவாய் அப்பம் புசிப்பாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, 11வது மாதத்தில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நம்முடைய சொன்னால், சோதரம் பிரைஸ்லாம், பயப்படாதே. பிரைஸ்லாம், உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்வேன் என்று சொன்னது போல, கிறிஸ்துவின் நிமித்தம்
நான் உனக்கு தயவு செய்வேன். சோதரம். ஹல்லேலூயா. பிரைஸ். ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்னது உண்டு என்று சொன்னால் ஒரு நம்பிக்கை உண்டு. நம்பிக்கை இல்லாத நிலைமையில் நம்ம ஒரு நாளில் இருந்தோம். இந்த உலகத்தில் நாம் தேவனற்றவர்களாக இருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், அதாவது காணியாட்சிக்கு புறம்பாக இருந்து கொண்டிருந்தோம், வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன உண்டாது என்று சொன்னால் நம்பிக்கை உண்டாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆகவே இந்த கால நேரத்தில் 11வது மாதத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற, மகனே மகளை நீ பயப்படாதே, நான் என் நிமித்த கிறிஸ்துவின் நிமித்தம் உனக்கு என்னதை பண்ணுவேன், தயவு செய்வேன். சூத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறபடினாலே நமக்கு கண்டிப்பாக தயவு உண்டு, கிருபை உண்டு. கண்டிப்பாக இந்த மாதத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சோதரன். ஆசீர்வாதம் என்று சொல்லப்படும் பொழுது தேவ கிறிஸ்துவுக்குள் நாம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உலக பிரகாரமாகவும் அவர் ஆசீர்வதிக்கிறார், ஆவிக்குறி பிரகாரமும் என்ன செய்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். ரெண்டு விதத்திலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை நினைச்சு விடக்கூடாது, மறந்துவிடவே கூடாது. கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கக்கூடிய தயவு பெற்றவர்கள், கிறிஸ்துவின் மூலமாய் தயவு பெற்றவர்களுக்கு அவர் மூலமாய் உண்டாயிருக்கிற நன்மைகள் என்ன? இங்க தாவீது அந்த மேல்போசத்தை பார்த்து சொல்கிறான், உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு என்ன தயவு செய்வேன். அப்படி என்று அதே போல கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிறதா, நாம் பெற்றிருக்கிறதான தயவு என்ன, கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்றிருக்கிறதான நன்மைகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருந்துகிட்டு காணப்படுகிறது. முதலாவதாக ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கக்கூடியதான நன்மைகள் என்ன? எபேசியர்கள் நிறுவனம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்புகிறவர்கள் விசுவாசிகள் எல்லாரும் கரங்கள் வைத்து சொல்லும் ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். சோதரம். கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்ற தயவின் மூலமாக, கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்ற இரக்கத்தின் மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சோதரம். இரண்டு விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஸ்தோத்திரம். யாக்கோபினுடைய வாழ்க்கையின் மூலமாக அதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இரண்டு ஆசீர்வாதங்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு. தேவன் நம்மை உண்மையாகவே அவர் தேர்ந்தெடுத்திருப்பாரானால், உண்மையாகவே அவர் அவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைத்திருக்குமானால், கிருபை கிடைத்திருக்குமானால், யாக்கோபை போல தேவன் நம்மை ரெண்டு விதத்தில் நேசிக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். உலக பிரகாரமாகவும் ஆசீர்வாதம் உண்டு, ஆவிக்குரிய நிலைமையிலும் என்னது உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு. இந்த ரெண்டையும் யாக்கோபினுடைய வாழ்க்கையின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். 27வது அதிகாரம் ஆதியாகமம் 27வது அதிகாரம் 26, 27, 28, 29 இந்த 4 வசனங்களில அவன் நினைச்சுக்கிறான் என்று சொன்னால் ஈசாக்கு அவனை நினைச்சுக்கிறான், நான் ஆசீர்வதிக்கிறான். படிங்கள். சோதரன். 27வது ஆதியாகமம் 27வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து சோதரன். யாராவது ஒருத்தர் படிங்கள். படிங்க, மறுபடியும் படிங்க. ஒருத்தர் படிங்க. அப்பொழுது அவன் தகப்பனாகி ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, கிட்ட வந்து என்னை நீ என்ன செய்ய, முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவன் வஸ்திரங்களின் வாசனையை முகந்து, இதோ என்னுடைய குமாரனுடைய வாசனை, கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல இருக்கிறது. முதலாவது அவர்களுடைய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல இருக்கிறது. சோதரம். ஹல்லேலூயா. முதலாவது தேவன் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனுக்கு எப்படி கொடுக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் ஆசீர்வாதங்கள். சோதரம். வயல்வெளியின் ஆசீர்வாதங்கள் என்று சொன்னால் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது, ஆபிரகாம் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 26வது அதிகாரம் 12வது வசனத்தை படிப்போம். சோதரம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டார். சோதரம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் பொழுது அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். ஒரு மடங்கை கேள்விப்பட்டிருக்கிறோம், 2 மடங்கை கேள்விப்பட்டிருக்கிறோம், 3 மடங்கு கூட ஒரு வேளை கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம் அப்படி கேள்விப்பட்டதில்லை. சோதரம். வயல்வெளிகளிலே சோதரம்
நடும் பொழுது நட்டு அது அதில் உள்ள பயிர்களிலிருந்து நாம் பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு நெல்லிட்டு வச்சுக்கலாம் சோதனை. எனக்கு தெரிந்தது வரைக்கும் நாங்கள் 2 மேனி வரைக்கும் எடுத்திருப்போம், 2 பங்கு வரைக்கும் எடுத்தோம். அதுக்கு மேலே வந்தது கிடையாது. அது 2 மேனி வர்றதே பெரிய விஷயம். அதுக்கெல்லாம் கடினமாக உழைக்கணும். ஆனால் இந்த ஈசாக்கை பற்றி ஆண்டவர் வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால். அதான் முக்கியம். அதான் உங்க இடத்துல முக்கியம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு அடிச்சுகிறார். நம்முடைய கற்பனை காப்பாற்றப்பட்டது. ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அதான் நடக்கும். காரணம் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவர் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட தேவன். தேவன் செய்கிற ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவைகளாக தான் இருக்கிறோம். ஆகவே தான் யோபு புத்தகத்தில் பார்க்கிறோம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் நினைச்சிருக்கிறார், செய்கிறார். சோதரம் ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாது. ஈசாக்கை தேவன் 100 மடங்கு நினைச்சார், அவனை ஆசீர்வதித்தார். அதனால்தான் அந்த அதிகாரத்தில் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, சோதரம் அந்நிய ஜனத்தார் அவனை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட நினைச்சுகிறார், இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்காக என்ன சொன்னால், தேவன் நம்மை நினைச்சுவது ஆசீர்வதிப்பது உலக பிரகாரமாக நம்முடைய கைகளின் கிரிகளை கர்த்தர் நினைச்சுகிறார், ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபை பார்த்து ஈசாக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல நினைச்சுகிறது, உங்களுடைய வாசனை இருக்கிறது. சோதரம் ஹல்லேலூயா. இருக்கும் என்று சொல்லவில்லை, இருக்கிறது. வசனத்தை படிப்போம். வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து, சோதர வானத்தின் பணியையும் பூமியின் வானத்தின் கொழும்பு பனி. இஸ்ரவேல் தேசத்திற்கு மழை தேவையில்லை. அங்க என்னதான் பயிர்களை விளைவிக்கிறது? பனிதான். அவர்களுக்கு மழையே மொத்தம் எத்தனை நாள் தான் பெய்யும்? வருஷத்திலே ஒரு 6 நாள் தான் மழை பெய்யும். அதுக்கு மேலே மழை பெய்யாது இஸ்ரவேல் தேசத்தில் இன்றைக்கும். சோதரம். ஆனால் அந்த தேசத்தை இன்றைக்கு செழிப்பாக்குது எதுன்னு சொன்னால் பனி. வானத்தின் பனி. சோதரம் ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதி மழைக்காக போராடுறோம், தண்ணிக்காக போராடுறோம். சோதரம். இன்னொரு மாநிலத்துக்கும் ஒரு மாநிலத்துக்கு என்னதில்லை, சமாதானம் இல்லை, தண்ணீர் இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது மழையோ தண்ணியோ தேவையில்லை, பனி பெஞ்சாலே போகுது. சோதரம் ஹல்லேலூயா. அந்த வானத்தில் பனியினால் கர்த்தர் பூமியை நனைக்கப்படுகிறார். அதையும் பார்க்கிறோம். மழை பெஞ்சியா பூமியை நனைஞ்சிச்சு, பனி பெய்தது, எல்லாமே முளைச்சிச்சு. உண்டாக கிடவு இருந்துச்சுனால் எல்லாம் உண்டாகிட்டு, வானத்தின் பனி ஏறினால் பூமி ஏறிச்சுதான் நனைய பண்ணினால் அங்கே என்னது உண்டாகி எல்லாமே என்னது உண்டாகி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுவது ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் இந்த யாக்கோபை ஆவிக்குரிய, அதாவது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார் சொன்னால், அந்த வசனத்தை மறுபடியும் படிப்போம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் கட்டளையிடுவாராக. சோதரம். மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் நினைச்சுவாராக. கட்டளை கர்த்தர் உனக்கு நினைச்சுவாராக, தந்தருவாராக. பிரைஸ் ஹல்லேலூயா. சோதரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த உலக பிரகாரமான எல்லா விதமான நன்மைகளினால் அவன் நினைச்சுகிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொண்டது என்று சொன்னால், இந்த யாக்கோபு நினைச்சுகிறான் பெற்றுக்கொண்டார். சோதரன். தேவன் இந்த உலக பிரகாரமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தோடு உண்மையான தேவனுடைய மனுஷன் திருப்திப்பட்டு விடவே கூடாது, திருப்திப்பட்டு விடவே கூடாது. யாக்கோபுக்கு அது திருப்தி இல்லை. சோதரன். தேவன் அவனை ஆசீர்வதித்தார், பூமிக்குரிய நன்மையினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். சோதரன். வானத்து பனியினாலே நினைச்சுகிறார் சொன்னால், அவனை வானத்து பனியினாலே உன்னை நான் நினைச்சுவேன், உன்னுடைய தேசத்தை ஆசீர்வதிப்பேன் நினைச்சு தேவன் அவனை ஆசீர்வதித்தார். தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் நினைச்சு சொன்னார். அதோடு கூட அவன் திருப்திப்படவில்லை. என்ன ஆசீர்வாதம் வேண்டும்?
ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான் என்று சொன்னால் தேவனோடு கூட போராடுகிறான். 32வது அதிகாரத்தில் 26வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் படிப்போம். 32வது அதிகாரம் 26வது வசனம் முதல் 29வது வசனம் வரைக்கும். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது, அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் நினைச்சுவது போவது ஆசீர்வதிக்காம நான் விடவே மாட்டேன், உண்மை போக விட மாட்டேன். அவர் உன் பேர் என்ன என்று சொல்லி ஆசீர்வதிக்க சொல்லி கேட்கிறான். தகப்பனிடத்தில் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். சோதரன் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் திரளாக இருந்தது பெற்றுக்கொண்டான். கண்டிப்பாக அந்த ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் யார் மேல் வந்தது? யாக்கோபின் வந்தது. காரணம் பின்னாலே நாம் அதை அறிந்து கொள்கிறோம். அவன் சொல்லுகிறான், இந்த கோல் கையை வாய்ந்த யோர்தானை நான் நினைச்சேன், கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை நினைச்சது உடையவன் ஆனன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட நினைச்சார் இருந்தார். இருந்ததினாலே நான் இவ்விதமாய் நினைச்சிருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் நினைச்சுகிறான். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து மேலும் பாராட்டுகிறான். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பெற்ற மனுஷன் இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் வந்து சொல்கிறான், ஆண்டவரை நீர் என்ன நிச்சயம் ஆசீர்வதித்தரணும். அது மட்டும் எனக்கு போதாது ஐயா, எனக்கு இது வேண்டும், உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். இரவு முழுதும் போராடுகிறான். பொழுது விடுகிற நேரத்தில் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், பொழுது விடுகிறது, என்னை நீ போக விடு என்று சொல்லி சொல்லுகிறார். அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலும் நானுமே நிச்சய மாட்டேன், போக விட மாட்டேன் என்று சொல்லி என்ன சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்ட உடனே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்ன என்று சொல்லி கேட்க, உன் பெயர் என்ன? அப்பொழுது அவன் சொல்லுகிறான், என் பெயர் என்னது? யாக்கோபு. அது ஆண்டவர் விளக்கத்தை அவனு சொல்லல, உன் பெயருடைய விளக்கம் என்ன அப்படின்னு அவன் சொல்லல. இம்மீடியட்டா சொல்றாரு, உடனே சொல்லுகிறார், உன் பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். சோதரம். ஹல்லேலூயா. அவருடைய பெயரில் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுகிறார். இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், தேவனிடத்தில் ஒரு மனுஷன் கடந்து வரும் பொழுது ஒருவேளை அவன் வந்து இந்த உலக பிரகாரமான நன்மைகளை பெற்றவனாக இருக்கலாம், ஆசீர்வாதத்தை பெற்றவனாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அவனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் அவனுடைய பெயரே மாற்றுகிறார். அவனுடைய எல்லா விதமான குணங்களை நினைச்சுகிறார் என்று சொன்னால் அவர் மாற்றி அமைக்கிறார். சோதரம். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியம். அதைத்தான் இங்கே பவுல் சொல்கிறான், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சோதரன். இதை இந்த உலகத்தில் ஒரு தகப்பன் நமக்கு தர முடியாது, தாய் நமக்கு தர முடியாது, எந்த இனத்தான் நமக்கு தர முடியாது. இதை யாரிடத்திலும் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும், கிறிஸ்துவின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். வேறு யார் மூலமாகவும் கிடையவே கிடையாது. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தகவலிடத்திலிருந்து பெறலாம். சோதனம். பிள்ளைகள் அல்ல, பெற்றார்களே பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், நன்மைகளை என்ன செய்ய வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும் என்று பவுல் என்ன செய்ய சொல்லுகிறான். அது உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம். அதை யாக்கோபு பெற்றுக்கொண்டான், ஈசாக்கிடத்தில் பெற்றுக்கொண்டான். ஆனால் எதை எல்லாரிடத்திலும் பெற முடியாது. இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஈசாக்கு என்று கொடுக்க முடியவே முடியாது. சோதரன். ஹல்லேலூயா. அதை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய தேவன் மட்டும்தான். அதை யாக்கோபு அறிந்தபடியால் தான் தனித்து போராடுகிற ஆண்டவரை நீர் என்ன செய்யும் ஆசீர்வதியும். சோதரன். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நான் பொழுது விடுகிறது, நான் போகிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது அவன் சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் உண்மை நினைச்ச மாட்டேன், போக விட மாட்டேன் என்று சொல்லி தேவனோடு கூட என்ன போராடுகிறார். அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்ன? பெயரை சொன்ன உடனே சொல்லுகிறார், இனி உன் பெயர் வந்து யாக்கோபு அல்ல, இனி உன் பெயர் வந்து இஸ்ரவேல். கர்த்தரிடத்தில் வரும் பொழுது நம்முடைய பெயரையே மாற்றுகிறார். பாவிகள் என்று சொல்லப்படுகிற ஒரு நிலைமையிலே கிறிஸ்துவினிடத்தில் வந்தோம். அவரிடத்தில் வந்த உடனே அந்த பெயரை மாற்றி நீதிமான் என்று சொல்லப்படுகிற ஒரு பெயரை நமக்கு தருகிறார். கரங்களை சொல்லுவோம். அதுதாங்க நமக்கு சோதரம் உயர்ந்த ஒரு ஆசீர்வாதம். சோதரம். நாம் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து என்னை ஆசீர்வதித்ததினாலே பாவியாக இருந்ததால் என்னை இப்பொழுது யாரை மாற்றியிருக்கிறார்,
நீதிமானாக இருக்கிற மாற்றி இருக்கிற ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தின் மூலம் 1வது வசனத்தில் நாம் படிப்போம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 5வது அதிகாரம் 1வது வசனம். ஸ்தோத்திரம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருந்தபடினாலே ஒரு நாளிலே பாவிகளாக இருந்தோம். முதல் அதிகாரங்களில் சொல்லுகிறான், எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாக நினைச்சவில்லை இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டது. 4வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் நினைச்சார்கள், பாவிகளாக்கப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனிடத்தில் எதை பெற்றிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். இதை எப்படி பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் 9வது வசனத்தை படிப்போம். அதே அதிகாரம் 5வது அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், ஸ்தோத்திரம், யார் மூலமாய்? கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு எனது உண்டானது சொன்னால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாவிகளாக இருந்தோம், அவரிடத்தில் வந்தோம், கிறிஸ்துவனிடத்தில் வந்தோம். அவர் என்னுடைய பாவங்களை உங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை ஆக்கி அவர் இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து நம்ம என்னையும் உங்களையும் நீதிமான்களாக மாற்றினார். சோதரி, எப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலே உங்களையும் என்னையும் அவர் நினைச்சிருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். சோதரன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபை 2 விதத்தில் ஆசீர்வதித்தது போல தேவன் நம்மையும் 2 விதத்தில் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கரங்கள் விட்டு சொல்லும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மூலமாய் நான் அந்த உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆவிக்குரிய நிலைமையிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். 2 விதமான ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். தகப்பனுடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டு, கிறிஸ்துவின் மூலமாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு உண்டு என்று சொல்லி இந்த உலகத்தில் நம்பிக்கையோடு நாம் நினைச்சு வாழ முடியும். சோதரம். இங்கே தாவீது மேல்போசத்தை பார்த்து சொல்கிறான், பயப்படாதே, நம் தகப்பனாகி யோனத்தானின் நிமித்தம் நான் உனக்கு என்ன செய்வேன் என்று சொன்னால் தயவு என்ன செய்வேன். சோதரன். நம் தகப்பனாகிய ஸ்தோத்திரம் யோனத்தானின் நிமித்தம் நான் உனக்கு என்ன செய்வேன்? தயவு செய்வேன். கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிரைஸ் தி லார்ட். உலக பிரகாரமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை பற்றி சோதரன் இன்னும் எத்தனையோ உதாரணங்களை நாம் வேதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். சோதரன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதே அதுக்கு முந்தின அதிகாரத்திலேயே தாவீது என்ன செய்யறான்னு சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு முந்தின அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம் 7வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். சோதரன். 2 சாமுவேல் புத்தகம் பிரைஸ் 7வது அதிகாரம் கடைசி வசனம். இப்போது இது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. நம்முடைய அடியானின் வீடு என்றைக்கும் என்ன செய்திருப்பதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கிறார். அதே நேரத்தில் நம்முடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வாதத்தினாலே அவர் நிரப்புகிறார். சோதனை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்போதும் தங்கி இருக்க வேண்டும். எப்படி தங்குகிறது? 1 நாளாகமங்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிப்போம். 3 நாளாகமும் 13வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிப்போம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவரிடத்தில் 3 மாதம் இருக்கையில் ஓபேத் ஏதோமினுடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டி 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையுமே நினைச்சார், ஆசீர்வதித்தார். அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் நினைச்சார், அவர் ஆசீர்வதித்தார். எவ்வளவு நாள் தான் இருந்துச்சு? 3 மாசம் தான்.
3 மாசம் தாங்க. கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்கு? கர்த்தருடைய பெட்டி பலவந்தமாய் அவனுடைய வீட்டில் கொண்டு போய் வைக்கப்பட்டுச்சு. பலவந்தமாய் கொண்டு வச்சாங்க. வேளையில ஓபேதேதோம் கூட பயப்படுத்தலாம். அந்த பெட்டி அவனுடைய வீட்டுக்குள் வந்து தாவீது கொண்டு வருகிறான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு ஏற்று ஒன்றும் பேச முடியாது. காரணம் ராஜாவுக்கு ஏற்று நிற்க முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ ராஜா என்னத்தை கொண்டு வைக்கிறார்? கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வைக்கிறார். அவர் கர்த்தருடைய பெட்டி வரும்போது அவனுடைய இருதயத்தில் ஒரு உடல பயம் உண்டாயிருக்கும், திகில் உண்டாயிருக்கும். ஐயோ, இந்த பெட்டிக்கு முன்பதாக ஊசாவாலே நிற்க முடியல, நிற்க முடியலையே. அந்த பெட்டிக்குள்ள எட்டி தான் பார்த்தோம், செத்து போனாங்க. இந்த பெட்டி என்னுடைய வீட்டுக்குள்ள நிறுத்தி வருகிறத என்ன சம்பவிக்குமோ, என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய வீட்டுக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லப்படுகிற ஒரு பயம் யாரிடத்தில் இருந்திருக்கும்? இந்த ஓபேதேதோமுக்கு என்ன செய்திருந்திருக்கும்? அந்த பெட்டி அவனுடைய வீட்டுக்குள் கொண்டு பலவந்தமாக வைக்கப்பட்டது. அந்த பெட்டி அவனுடைய வீட்டில் இருக்கிறது எத்தனை மாசம் தான் இருந்துச்சு? 3 மாசம் தான் இருந்துச்சு. சொல்றேன், அந்த 3 மாதத்திற்குள்ளாக ஓபேதேதோமின் வீட்டையும் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் நினைச்சு ஆரம்பித்தார் என்று சொன்னால் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீடு என்னுடைய வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மனப்பூர்வமாகவோ கட்டாயமாகவோ கர்த்தருடைய பெட்டி உள்ள வரணும். அல்லேலூயா. மனப்பூர்வமாகவோ கட்டாயமாகவோ ஏதோ நிர்பந்தத்தினாலேயோ ஏதோ உள்ள வரணும். கர்த்தருடைய பெட்டி என்ன உள்ள வரணும். அது எதை காட்டுகிறது சொன்னால் தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம். ஆண்டவரே என்னுடைய வீட்டில் வாரும் என்று சொல்லி தேவனுடைய பிரசன்னத்தை எங்க கொண்டு வரணும்? தேவனுடைய நம்முடைய வீட்டுக்குள் கொண்டு வரும் பொழுது அது மனப்பூர்வமாகவோ கட்டாயமாகவோ, கட்டாயமாய் கொண்டு வந்தாலும் ஆசீர்வாதம் உண்டு, மனப்பூர்வமாய் கொண்டு வந்தாலும் ஆசீர்வாதம் உண்டு. எந்த விதத்திலும் தேவனுடைய பெட்டி, தேவனுடைய பிரசன்னம் நமக்கு நம்முடைய வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, நம்முடைய வீட்டை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டில் தட்டு. ஒருவேளை இதுவரையிலும் இந்த வீட்டில் ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்லி யாராவது நினைப்பீர்களா? எப்பொழுது பார்த்தாலும் ஒரு விதமான துக்கம், எப்பொழுது பார்த்தாலும் வீட்டில் ஒரு குறைவு, சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை, எப்பொழுது பார்த்தாலும் ஏதோ ஒரு விதமான கலக்கம், ஒரு விதமான ஏமாற்றம். இந்த வீட்டுக்கு ஏன் வந்தோமோ, வந்த நாள் முதல் இந்த வீட்டு நிமித்தம் எங்களுக்கு ஒரே பிரச்சனை சொல்லி யாராவது நினைச்சுட்டு இருப்பீங்க. தேவ பிரசன்னத்தை உள்ள கொண்டு வாங்க. கண்டிப்பாக அந்த குடும்பத்தை வீட்டை கர்த்தர் நினைச்சுவார். அவர் ஆசைக்கு தேவன் ஒரு வீட்டுக்குள் கடந்து வரும் பொழுது கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு எது உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. இந்த கால நேரத்தில் ஸ்தோத்திரம், பிரைஸ். அந்த ஓபேதேதோமின் வீட்டை ஆசீர்வதித்தது போல நம்முடைய வீட்டை கர்த்தர் நினைச்சு வேண்டும் என்று விரும்புகிறார், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். தாவீது சொன்னது போல உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியானின் வீடு என்றைக்கும் நினைச்சிருப்பதாக, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இந்த கால நேரத்தில் ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே கிறிஸ்துவின் நிமித்தம் என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதி. இந்த மாதத்துல தேவன் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சிலவர் சொல்லுகிறார். அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே கிறிஸ்துவின் நிமித்தம் என்னை நீர் செய்யும், இந்த மாதத்தில் ஆசீர்வதி என்று சொல்லி கேட்போம். கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார். 2வது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். அதை எபேசி 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா. எபேசி 2வது அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் உட்காரவும் செய்தார். கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட என்ன செய்தாரோ எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட என்ன செய்தார்? உட்கார. கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது நாளில் நினைச்சார், உயிரோடு கூட எழுப்பினார். 40வது நாளில் நினைச்சார் என்று சொன்னால் பரத்துக்கு ஏறி பிதாவின் வலதுபாரசத்தில் போய் நினைச்சார், உட்கார்ந்தார். இங்கே பவுல் சொல்லுகிறார், சோதரர் கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட என்ன செய்தது? எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட என்ன செய்தார்? உட்கார்ந்து. எப்படி எழுப்பினார்? எப்படி நம்மை உட்கார வைக்கிறார்?
சோதனம் எப்படி எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரோமர் 6வது அதிகாரத்தை போய் சொல்கிறோம். ரோமர் 6வது அதிகாரம், ஸ்தோத்திரம். ரோமர் 6வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிப்பேன். 4வது வசனத்தையும் 5வது வசனத்தை படிப்போம். ஹல்லேலூயா. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதாமை ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் நினைச்சிருப்போம், இணைக்கப்பட்டிருப்போம். எப்பொழுது அவருடைய உயிர்த்தெழுதல் சோதனை, அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டதில் நாம் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் எதன் மூலமாக? ஞான ஸ்நானத்தின் மூலமாக நாம் நினைச்சிருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் நினைச்சிருக்கிறோம், இணைக்கப்படுகிறோம். கிருபையாக தேவன் நம்மை ரட்சித்தார். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் எதன் மூலமாய் வெளிப்படுத்தினோம் என்று சொன்னால் ஞான ஸ்நானத்தின் மூலமாய் நாம் நினைச்சோம், அதை வெளிப்படுத்தினோம். அந்த ஞான ஸ்நானத்தை பற்றி சொல்லப்படுது. சொல்லுகிறார், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் நினைச்சிருப்போம், இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ தேவன் நம்மை இணைச்சிட்டார் என்று சொன்னால் உயிரோடு கூட அவர் இணைச்சதை எழுப்பினார். நாம் மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம், இப்பொழுது இணைச்சப்பட்டிருக்கிறோம், எழுப்பப்பட்டிருக்கிறோம். அடுத்த வசனங்கிறது நம்மை அவரோடு கூட இணைச்சிட்டார், உட்கார வைத்தார். கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட இணைச்சிருக்கிறார், உட்காரவும் செய்தார். எத்தனை பேர் விசுவாசித்திருக்கிறார்? நான் கிறிஸ்துவோடு கூட இப்பொழுது உட்கார்ந்து இருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட நான் இருக்கிறேன், உட்கார்ந்து இருக்கிறேன். சரீரம் பூமியில் இருக்குங்க, நம்முடைய ஆத்மா யாரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது? தேவனோடு உட்கார்ந்து இருக்கிறேன். எத்தனை பேர்? இதுதான் கிறிஸ்தவ அனுபவம். நாம் யாரோடு கூட இருக்கிறோம்? கிறிஸ்துவோடு கூட அவர் என்னை உட்கார வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரும், எழுத்தின்படி நாம் என்ன செய்வோம்? அவரோடு கூட நாம் என்ன செய்வோம்? இருப்போம். அது பரலோக ராஜ்யத்தில். அது வரைக்கும் அந்த ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போகிறது வரைக்கும் ஆவிக்குரிய நிலைமையில நாம் இப்பொழுது யாரோடு கூட இருக்கிறோம்? தேவனோடு கூட என்ன செய்ய இருக்கிறோம்? ஒரு நாளில் பாவத்தில் மரித்து கிடந்தோம். பாவத்தில் மரித்து கிடந்து நாம் நம்மை அவர் நினைச்சார் என்று சொன்னால் கிருபையாய் அவர் ரட்சித்தார். அவர் கிருபையாய் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நினைச்சார் என்று சொன்னால் அவரோடு கூட நினைச்ச உயிர்ப்பித்து நம்மை அவரோடு கூட நினைச்சிருக்கிற உட்கார வைத்திருக்கிறார். கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் திறந்தார். அதற்கு பாடு பரலோகத்தில் யாரோடு கூட உட்கார்ந்தார்? பிதாவோடு கூட உட்கார்ந்தார். அதே போலதான் நாமும் பாவத்தில் மரித்து கிடந்தோம். நாம் என்ன செய்தோம்? பாவத்துக்கு மரித்தோம். நாம் என்ன செய்தோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். தேவன் நம்மை உயிரோடு கூட எழுப்பினார். இப்பொழுது நம்மை அவரோடு கூட நினைச்சிருக்கிறார், உட்கார வைத்திருக்கிறார். உண்மையான கிறிஸ்தவனுடைய அனுபவம், இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய உண்மையான அனுபவம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு உள்ள நிலையில நாம் அவரோடு கூட இருக்கிறோம், அவரோடு கூட நினைச்சுக்கிறோம், இருக்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு உண்டான நன்மைகள், அவ்வளவு பெரிய நன்மைகளை ஆண்டவர் தருகிறார். இப்பொழுது தாவீது மேல்போசத்தை பார்த்து சொல்கிறான், ஒரு தகப்பனாகி யோனத்தானின் நிமித்தம் நான் உனக்கு இந்த ஜீவத்தாய் விஷயம். கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு தருகிறார். கிறிஸ்துவின் மூலமாய் நாம் எழுப்பப்பட்டோம். மரித்து கிடந்த நம்மை அவர் எழுப்பினார். இப்பொழுது அவர் நம்மை அவரோடு கூட இணைச்சிருக்கிறார், உட்கார வைத்திருக்கிறார். இதை நினைத்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் யாரை துதிக்க வேண்டும்? தேவனை துதிக்க வேண்டும். நாம் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. உலகத்துக்கு ஒருவேளை சாதாரணமானவர்களாக இருக்கலாம், தேவனுடைய பார்வையில் நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. அதை தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனோடு கூட இருக்கிறோம். உலகத்தில் ஒரு அதிகாரி பக்கத்துல நிக்க முடியாது. ஐஏஎஸ் ஆபீசருக்கு முன்னால நின்றுட்டு தான் நிக்கணும், அல்லது ஐபிஎஸ் ஆபீசருக்கு முன்னால நின்றுட்டு தான் இருக்கணும். எல்லாவற்றையும் படைத்த தேவனோடு கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உலகத்தின் பார்வையில் ஒருவேளை நம்ம அற்பமானவர்களாய் காணப்படலாம், ஆனால் தெய்வத்தின் பார்வையில் நம்ம அற்பமானவர்கள் அல்ல, நம்ம நேர பெற்றவர்கள். அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாத கர்த்தர் நமக்கு தருகிறார்.
அவருடைய தயவு என்று சொல்லப்படுவது சோதரன் அவரோடு கூட நம்மை உட்கார வைத்து அழகு பார்க்கிறார். அவரோடு கூட நினைச்சார் உட்கார வச்சு அழகு பார்க்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, இந்த மாதத்துல இந்த அனுபவம் எனக்கு என்னோட உள்ளான அனுபவமாய் காணப்பட எனக்கு உதவி செய்யலும். ஒவ்வொரு நாளும் அதை விசுவாசத்தோடு நான் அதை பெற்று அனுபவித்து இந்த உலக வாழ்க்கையில சோதர ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன் செல்ல எனக்கு கிருபைதாரம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சோதரம் பிரைஸ் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்வேன். கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு தயவு உண்டு. அந்த தயவு சோதர ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு நிலையையும் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை முடிச்சு வைப்போம். பிரைஸ் ஸ்தோத்திரம். பிரைஸ் ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்த இதை மேவிபோசேத் ராஜாவினிடத்தில் கொண்டு வந்த பொழுது ராஜா அவனை பார்த்து சொல்கிறான், உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்வேன். நாம் இந்த உலகத்தில் அந்நியர்களாக இருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், எந்த காணி ஆட்சிக்கு புறம்பாக இருந்தோம். சோதரர் எந்த விதமான ஆசீர்வாதங்களும் இல்லாதவர்களாக நாம் காணப்பட்டோம். நாம் கிறிஸ்துவனிடத்தில் வந்த பொழுது சோதரம் தேவன் நம்மை சோதரம் கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது அவர் மூலமாய் நாம் தயவு பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தயவை பெற்று ஆசீர்வாதத்திற்கு பாத்திரராக நாம் ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்பிக்கை இல்லாத நிலையில நேரத்தில் நமக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. சோதரன் எந்த நம்பிக்கையுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் நமக்கு கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு நம்பிக்கை கொடுத்தார். நம் உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்கள், கிறிஸ்துவுக்குள் நமக்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லி உலகத்துக்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். தேவன் அதை அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலக பிரகாரமான நன்மைகள் தேவைகள் நமக்கு தேவை என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவை இன்னதென்று தெரிந்து இவைகள் நமக்கு வேண்டும் என்று அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவரிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். அதை அவர் நமக்கு தருவார். நாம் தேட வேண்டியது, ஆண்டவரே அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் என்னை நிரப்பும். உங்கள் நன்மையை பெற்றவனாய் நான் வாழ வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தினாலே என்னுடைய வீடு நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், என்னுடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தினாலே நான் நடத்தப்பட வேண்டும். தேவ பிரசன்னத்தினாலே ஒவ்வொரு நாளும் நான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அதை நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அதை பற்றி சந்தோஷத்தினாலே என்னுடைய வீடும் என்னுடைய இருதயமும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவர்கள் கேட்போம். கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்தார். பாவத்தில் கிடந்த நம்மை கிருபையாய் அழைத்த தேவன், அவர் நம்மை பாவத்திலிருந்து நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை உயிர்ப்பித்து இப்பொழுது தேவன் நம்மை அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய இருதயத்தில் எண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். தூரமாய் கிடந்தோம், கேட்பாரற்று கிடந்தோம், யாருக்கு உதவாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். கிறிஸ்துவின் மூலமாய் அவர் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை கழுவி சுத்திகரித்து நம்ம உயிர்ப்பித்தார். அதோடு அவர் நிறுத்தவில்லை, அவரோடு கூட நம்மை உட்கார வைத்தார். உன்னதங்களிலே, பூமியில் அல்ல, உன்னதங்களில் உட்கார வைத்தார். அருமையான சகோதரனை சகோதரியே, ரட்சிப்பின் மூலம் நீங்கள் தேவனோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த மாதத்தில் அந்த ஆசீர்வாதத்தினாலே உங்களை கர்த்தர் நடத்துவாராக. இந்த நம்பிக்கையினாலே கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தோடு கூட நடத்தி கொண்டு போவாராக.
சோதரம். இந்த நம்பிக்கை நமக்குள் வரும் பொழுது நமக்குள்ள எந்த விதமான குழப்பமும் வராது, எந்த கவலைகளோ பாரங்கள் நமக்கு வர முடியவே முடியாது. சோதரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்வேன். கிறிஸ்துவின் மூலம் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நமக்கு தயவு உண்டு. அந்த தயவு என்று சொல்லப்படுவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், அதே நேரத்தில் உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதம் அவரோடு கூட உட்கார வைக்கிறது. இந்த மாதத்தில் அதை ஒவ்வொரு நாளும் நமக்கு தருவாராக. அருமையான ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேளைக்காய் நாங்கள் உங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில, எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலைமையில, பயம் நிறைந்த ஒரு நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம் மேவிபோசேத்தை ஆண்டவரே தாவீதினிடத்தில் கொண்டு வந்த பொழுது தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாது மேவிபோசேத்தே, நீ பயப்படாது. உன் தகப்பனாகி யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்வேன். உன் தகப்பனாகி சவுனுடைய நிலத்தை எல்லாம் நான் உனக்கு திரும்ப தருவேன். நீ நித்தம் என் பந்தியிலே நீ அப்பம் புசிப்பாய் என்று சொல்லி அவனை தேற்றினது போல இந்த 11வது மாதத்தின் காலை நேரத்தில் இந்த சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு நீ தேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம், எங்களை தைரியப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். 10 மாதங்கள் ஒருவேளை நாங்கள் பலவிதமான பாதையிலே கடந்து வந்திருக்கலாம். நெருக்கத்தில், வேதனையில், துன்பங்களிலே, துயரங்களில், இழப்புகளில் நாங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த நிலைமையை மாற்றி இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு தயவை கட்டளையிட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்திருக்கிறதற்காக ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அது போதும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் 30 நாளும் எங்களை நடத்த போதுமானது. தயவு எங்களை நடத்த போதுமானது. அந்த தயவின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க எங்களுக்கு கிருபைதாரும் என்றார்கள். அந்த பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் கூட நீர் இடைப்பட்டதற்காக ஒரு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் இந்த இடத்திலிருந்து போகும் பொழுது சமாதானத்தோடு கூட கடந்து போக கத்திருக்கிறவதாரும் உங்களுடைய பாதத்திலே தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மாதத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நன்மையை அனுபவிக்க கிருபைதாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம்.